ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம். தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டிலே இந்த 24 வருஷத்தை முடிந்து 25வது வருஷத்தை இந்த சபை கொண்டு போய் கொண்டிருக்கிறது. நீங்களும் போய் கொண்டிருக்கிறீர்கள். நாம் எல்லோரும் ஜானி பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார்? நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன். கையில தட்டி ஆண்டவரை பயன்படுத்தும். நம்ம அநேக நேரத்துல பயப்படுகிறோம். ஐயா என்ன பண்றோம்? பயப்படுறோம். ஐயா அப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இது வரைக்கும் வந்துச்சு, இனி என்ன செய்யறது, யாது காரியம் செய்யறதுன்னு சொல்லி அநேக நேரத்தில் நம்ம எப்படி இருக்கோம் சொல்லுங்க? பயப்படுறோம். அநேக நேரத்தில் பயப்படுறோம். இப்படிலாம் ஆயிருமோ, அப்படிலாம் ஆயிருமோ என்ன சொல்லி எல்லா காரியத்தையும் பயப்படுறோம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. நீ என்ன சொல்லாத? பயப்படாத, நான் எங்க இருக்கேன், உன் கூட தான் இருக்கிறேன், நீ எனக்கு பயப்படாத அப்படின்னு சொல்றோம். ஆனா நம்ம என்ன எடுத்துறோம்? அநேக நேரத்துல நம்ம பயப்படுறோம். அல்லேலூயா. உபாகமத்தின் புஸ்தகம் 13வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவரை பற்றி கொள்வீராக. அப்ப பாருங்க, பயப்படாதே சொல்லுகிற ஆண்டவர் இரண்டாவதாய் சொல்லுகிறார், நம்ம கர்த்தருக்கு பயப்படணும். எப்படி? யாருக்கு பயப்படணும்? கர்த்தருக்கு பயந்து அந்த காரியங்களை செய்ய போகும்போது நிக்கிறோம். நம்ம மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாருக்கு பயப்படக்கூடாது? மனுஷனுக்கு பயப்படக்கூடாது. மனுஷனுக்கு பயந்தா பிரச்சனைகள் உண்டாகுது. நீதிமொழிகள் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணிய வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், பயப்படாதே என்று சொல்கிற ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ மனுஷனுக்கு என்ன செய்யாத? பயப்படாத. ஆனா நம்ம நிறைய நேரத்தில் யாருக்கு பயப்படுறோம்? சொல்லுங்க, யாருக்கு பயப்படுறோம்? சொல்லுங்க, யாருக்கு பயப்படுறோம்? மனுஷனுக்கு பண்றோம். பரிசுத்த ஆவியில ஒரு நிறைந்த விசுவாசி இந்த காரியத்தை குறித்து பயப்படக்கூடாது. அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? உலகத்தை காரணம் பார்த்து, அவனை பார்த்து, இவனை பார்த்து எல்லா காரியத்தை குறித்து பயப்படுறோம். அப்போ இந்த பயப்பட்ட ஒரு மனுஷனை குறித்து பைபிள்ல சொல்றான். அல்லேலூயா. யாரை பத்தி பேசுறேன்? பயப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சுன்னு பார்த்தாதான் நமக்கு தெரியும். வாசிக்கலாம். 1 சாமுவேல் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1லிருந்து 3 வரை வாசிக்கலாம். பின்பு சவுலை நோக்கி, ஒரு நிமிஷம் நல்லா கவனிங்க. ஆண்டவர் எதுக்காண்டி சொல்லனா, பயப்படாதேன்னு சொல்ற ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே என்ன தீங்க யாரு செய்தாலும் தேவன் மறப்பதில்லை. தட்டி ஆண்டவரை பயப்படும். நமக்கு விரோதமா ஒருத்தனை தம்பு போட்டிருக்கலாம், உனக்கு விரோதமா பிரச்சனை பண்ணிருக்கலாம், உன்னை போட்டு கொடுத்திருக்கலாம், உன் வாழ்க்கையை சீரழிச்சிருக்கலாம், உனக்கு விரோதமா ஏதோ ஒரு காரியத்திலே சதி பண்ணி இருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்லாரு, என் மனசுல வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. எவனுக்கு நீ பயப்படாத. பரிசுத்தாவில் நிறைஞ்சு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்லுவோம். அல்லேலூயா. நம்ம பயந்தனாலதான் இன்னைக்கு நிறைய பிரச்சனை வருது. நான் குறித்து உங்கள்கிட்ட பேசுறேன். அப்போ இந்த சவுல் என்பவனை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். இந்த ராஜாவாக அபிஷேகம் பண்ண தேவன் ஆண்டவர் சொல்லுகிறார், சாமுவேல் சொல்லுகிறார், இஸ்ரவேலை வழிமறித்த காரியம். யார வழிமறித்த காரியம்? இஸ்ரவேலை வழிமறித்த காரியத்தை ஆண்டவர் மனசுல வச்சாருன்னா, உனக்கு விரோதமா யாரு தீங்கு பண்ணாலும் கர்த்தர் நினைப்பார், நினைக்க மாட்டாரா? சொல்லுங்க, நினைப்பார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய தேவன் நம் சத்துருக்கு சத்துருவாயும் நமக்கு விரோதிக்கும் விரோதியுமாயிருக்கிறார். அல்லேலூயா. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை.
மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை விளைவிக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 25வது வருஷத்திலே நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நம்ம என்ன செய்றோம்? பயப்படுறோம். அவன் இப்படி ஆயிட்டான், இவன் இப்படி ஆயிட்டான்னு சொல்றா. பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார். வாசிக்கலாம். இப்போது நீ போய் அமலேக்கியரை மடங்கடைத்து இரக்கம் வையாமல் புருஷரையும் ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் ஆமா பாருங்க, ஆண்டவர் இந்த அமலேக்கியரை வெட்ட சொல்லுகிறார். யாராவது வெட்ட சொல்றாரு? சொல்லுங்க. ஒரு யுத்த காலத்திலே அண்ணன் சொன்ன யுத்தத்தை பண்ணாட்டா அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருவான். அல்லேலூயா. இவன் மிலிட்டரிக்கு உளவாளின்னு சொல்லி உள்ள வச்சிருவான். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எதை ஆண்டவர் கட் பண்ண சொல்றாரோ அதை கட் பண்ணிரு. கையை தட்டி ஆண்டவரை மயம்படுத்து. எதை கட் பண்ணாட்டா உனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பான். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை என்ன செய்யலாம்? கொடுத்துட்டே இருப்பான். ஆனா பாருங்க, இவனுடைய வாழ்க்கையிலே தீர்க்கதரிசி சொன்ன வாரியத்திலே இவன் காரியத்தை கேட்கணும். அல்லேலூயா. இவன் தனி வியாக்கியானம் கொடுக்க கூடாது. கர்த்தர் ஒன்னு வார்த்தை சொன்னார்னா அதுக்கு அப்படியே கீழ்ப்படியணும். அல்லேலூயா. கீழ்ப்படியாம நீ அப்படி ஆண்டவரே ஆண்டவருக்கு ஆலோசனை கொடுக்கிறது. அல்லேலூயா. அதெல்லாம் வேலைக்கு ஆகவே அதெல்லாம் சுய ஞானம். என்ன ஞானம்? சுயஞானம். நீ சாகலன்னு அர்த்தம் மாமிசத்துல இருந்தா. அப்ப பாருங்க, இவனை வெட்ட சொல்லும் போது இவன் வெட்டாம நல்லதை மட்டும் வச்சு வெட்டிட்டு நல்லதை மட்டும் வச்சுக்கிட்டான். ஆனா இவனுடைய வாழ்க்கையில 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து ஒருவர் வாசிக்கலாம். அப்போதும் கர்த்தர் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிகிற பாக்கிலும் நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினால் அவரும் முன்னே ராஜாவாக புறக்கணிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். அப்போது சவுல் அப்போ அவ யாருக்கு பயந்திருக்காங்க? சொல்லுங்க, யாருக்கு பயந்திருக்கான்? ஜனங்களுக்கு பயந்திருக்கான். நம்ம ஜனங்களுக்கு பயப்படக்கூடாது, அன்பு செலுத்தணும். ஆனா அவங்களுக்கு அடிமையா இருக்க கூடாது. அல்லேலூயா. எப்படி செலுத்தணும்? அன்பு செலுத்தணும். அவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது? அடிமையாக கூடாது. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அன்பு செலுத்தணும், அடிமையாயிருந்தோம். அல்லேலூயா. ஆனா பாருங்க, இந்த சவுலுடைய வாழ்க்கையிலே தேவன் பயப்படாதே அமலேக்கியரை வெட்டுன்னு சொல்றாரு. இவன் என்ன பண்றான்? இல்ல நல்ல நானும் கூட வேதத்தை அடிச்சு ஆராய்ஞ்சு பார்க்கும் போது ஆண்டவர் ஏன் எல்லோரையும் வெட்ட சொல்லுகிறார், ஏன் எல்லோரையும் வெட்ட சொல்லுகிறார் என்று சொல்லி நான் அநேக நாட்கள் தியானித்துக் கொண்டிருந்தேன். ஒரு தேவ மனுஷத்துல கேட்கும் போது அவர் சொன்ன காரியம் என்றால் அவர்கள் அருவருக்கப்பட்ட ஒரு ஜாதி. அல்லேலூயா. இந்த ஜாதி அருவருக்கப்பட்ட ஜாதி. அருவருக்கப்பட்ட ஜாதியிலே ஒரு ஆளை விட்டாலும் அந்த அருவருப்பு உள்ளே வந்துவிடும். அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரையும் வெட்ட சொல்றார். அல்லேலூயா. அப்ப மனுஷனுக்கு பயப்படுற காரியம் கண்ணிய விளைவிக்க மாட்டால் இந்த இரவு வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்த்து பேசுகிறார். சபையே, நீ எந்த காரியத்தை குறித்தும் பயப்படாதே. அல்லேலூயா. உலகத்தில் முடிவு பண்ணும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய பயப்படம்
வேண்டாம் என்று சொல்லுகிறார். இந்த சாயங்கால வேளையிலே நீங்க எந்த காரியத்தை குறித்து பயந்திருக்கலாம், எதை காரியத்தை அப்படி ஆயிரும் இப்படி ஆயிரும் என்று சொல்லி பயந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த 25வது வருஷத்தை தொடக்கிற சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அல்லேலூயா. உலகத்தில் இருப்பிலும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிற காரியத்துக்கு நீ கீழ்ப்படிந்து நடக்குமானால் உன் வாழ்க்கையிலே நீ உயர்ந்த அடைக்கலத்தில் இருப்பாய். அல்லேலூயா. பாருங்கள், இவன் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் மனுஷனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சபடினால் தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகித்தார். அல்லேலூயா. இந்த சாயங்கால வேளையிலே உன்னுடைய வாழ்க்கையிலே உயர வேண்டுமானால், உன்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் வாழ்க்கையில இருக்க வேண்டுமானால் நீ செய்ய வேண்டிய காரியம் என்ன? தேவையில்லாத காரியத்தை விட்டு நீ விலகிவிடு. அல்லேலூயா. உனக்கு தேவனுக்கு பிரியமில்லாத ஆட்களை விட்டு விலகி நீ தேவனுக்கு கண்டு ஒப்பு கொடுக்கும் போது அமலேக்கரை வெட்டி விடலாம். அல்லேலூயா. அந்த அமலேக்கர் என்பவர் யார்? நமக்கு விரோதமாய் அநேக அமலேக்கர் இருக்கிறார்கள். அல்லேலூயா. நமக்குள்ள அந்த அமலேக்கர் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தருக்கு தீமையை வெறுப்பதுதான் கர்த்தருக்கு பயம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நீதிமொழிகள் புஸ்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். தீமையை வெறுப்பதே ஆண்டவர் வெறுக்கிறார். எதை வெறுக்கிறாரு? தீமைகளை என்ன செய்தாரு? வெறுக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இந்த பயப்படுறமுடைய காரியம் வரும்னா நம்ம ஆண்டவருக்கு பிரியம் இல்லாத எல்லா காரியத்தையும் எடுத்து போட்டுறணும். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் எடுத்து போடாம அதை வச்சிருந்தா அது திருப்பி திருப்பி பிரச்சனையை வைத்து கொண்டே இருக்கும், பிரச்சனைய வச்சு கொண்டே இருக்கும். ஆண்டவர் நம்மை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருப்பார். இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி இருக்க அப்படி இருக்க, இல்ல இல்ல நான் எல்லாம் சரியாயிரும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு எதுவுமே செய்யாம இருந்தீங்கன்னா பிரச்சனை மேலும் பிரச்சனை ஆயிரும். அல்லேலூயா. அப்ப பிரச்சனையை சரி பண்ணணும்னா நீங்க செய்ய வேண்டிய காரியம்னா பயப்படக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? பயப்படக்கூடாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே அப்ப பாருங்க, இவங்க இப்ப ஆண்டவர் பாருங்க, பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமோடும் ஏவாளோடும் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்? ஆதாமோடும் ஏவாளோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில அங்க பாவம் வந்த உடனே ஒரு பிரிவினை வருகிறது. பாவம் வந்த என்ன? பிரிவினை வருகிறது. அவருக்கு என்ன பண்ணாங்க? அந்த தேவ தோட்டத்தை விட்டு போதுக்கு முட்டி 8 வாசிக்கலாம். 3:8. நிர்வாணியா இருக்கிறதுனால் பயந்து. அப்ப நிர்வாணியா இருக்கும் போது ஆண்டவரோடு பேச பண்ண முடியாது. அல்லேலூயா. என்ன செய்ய முடியாது? ஆண்டவரோடு பேச முடியாது. அங்க பாவம் வந்தபடியினால இந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு இவன் அநேக காரியங்களை பண்ணுகிறான். அல்லேலூயா. என்ன பண்றான் பாத்தீங்கன்னா, அதுக்கு முந்தின வசனத்தை வாசிக்கலாம். 7 வாசிக்கலாம். அப்போது அவர்கள் இப்ப என்ன பண்ணாங்க? தேவன் சாயலாகவே அவரை படைத்தார். எப்படி படைத்தாரு? தேவ சாயலாகவே படைத்தவருடைய சாயல் அவர்களை விட்டு போய்விட்டது. போயிட்டதுனால இவங்க என்ன பண்றாங்க? அத்தி இலையில ஒரு ட்ரெஸ்ஸை கட்டி இந்த அம்மாவும் இவரும் இருக்கிறபடினால அங்க அவர்களை பார்க்கிறார். அல்லேலூயா. அப்ப நிர்வாணி என்றபடியினால் அவர்கள் தேவனை சந்திக்க முடியாது என்று பயந்து எங்க போய் இருக்காங்க? மரத்தில் போய் ஒளிந்திருக்காங்க. ஆதாமே ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்று கர்த்தர் கூப்பிடுகிறார். இந்த சாயங்கால வேளையிலே ஒருவேளை ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நீ பயந்து போயிருக்கலாம்,
தேவனை விட்டு நீ விலகிற போல சூழ்நிலையிலே இந்த சாயங்கால வேளையிலே வந்திருக்கலாம். உன்னை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், நீ ஆண்டவரோடு முகமுகமாய் வா. அவர் பிந்தின ஆதாமாகி இயேசு கிறிஸ்து தம் இரத்தத்தை சிந்தி நம்மை ரட்சித்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப பயம் ஒரு மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. ஒரு பயம் யாரை விட்டு பிரிக்கிறது? தேவனை விட்டு. தேவனை அறிந்தவன் தைரியமாய் இருக்க கடவன். அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, 2025 வருஷத்துல நான் உன்னோடு கூட இருப்பேன்பா, நீ என்ன செய்யாத, பயப்படாத அப்படின்னு சொல்லுதார். இன்னும் பாருங்க, நீங்க பயத்தை நோக்கி பார்த்தீங்கன்னா பிரச்சனையில மாட்டிக்கிடுவீங்க. அல்லேலூயா. பயத்தை பார்க்க கூடாது, ஆண்டவரை பார்க்கணும். அல்லேலூயா. யாரை பார்க்கணும்? ஆண்டவரை பார்க்கணும். நீங்க ஆண்டவரை பார்க்காதபடி பிரச்சனையை பார்த்துனா ஒரு நாள் முன்னேற மாட்டேன். அல்லேலூயா. உனக்கு கடன் இருக்கலாம், உடல சரீரம் பலவீனம் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், எதுவா இருந்தாலும் சரி, உலகத்தில் இருப்பிலும் நம்மில் இருக்கிற பெரியவர். அல்லேலூயா. அதை நீ நினைக்கும் போது நினைக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? இல்ல, ஆண்டவர்லாம் ஒண்ணுமே இல்லைங்க, என் கடன் தான் பெருசு, என் வாழ்க்கை தான் பெருசு அப்படி நினைக்கிற பத்தியா, அந்த நினைப்புல இருந்து நீங்க வெளியே வா. அல்லேலூயா. உலகில் இருக்கு நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அவர் சொல்றாரு சாயங்காலம், நீ பயப்படாத, நான் உன் கூட இருக்கேன்னு சொல்றார். ஆனா நடந்த காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 30-28 இருந்து வாசிக்கலாம். மத்தேயு 14வது அதிகாரம் 28 இருந்து வாசி. ஆண்டவரே, நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து கட்டளையிடும் என்றான். அதற்கு அவர் வா என்றார். அப்போது இயேசு பேதுரு எதை விட்டு இறங்கினான்? நல்ல கவனிங்க, சமுத்திரம். என்னது இருக்கு? சமுத்திரம். சாதாரணமா சிந்திக்கிற காரியம் அல்ல. சமுத்திரத்துல கால் வச்சு எங்கதான் போயிருவான்? உள்ளதான் போயிருவான். ஆனா கூப்பிடுறது யாரு? இயேசு. அப்ப இருக்கும் போது இவன் பார்த்தா, பாருங்க, நம்மள கூப்பிடுறது ஆண்டவரு. ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே இயேசுவை பார்த்தா ஆள் ஹைட்டா இருப்பான் போலக்கு, டக்குன்னு காலை வச்சு அவரை நோக்கி நடக்க ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அதான் விசுவாசம். அல்லேலூயா. பயப்படல. ரைட், ஆண்டவர் கூப்பிட்டார், இறங்கிட்டேன் சொல்லி இறங்கி அவரையே பார்த்துட்டு இருக்கான். யாரை பார்த்துட்டு இருக்கான்? நீங்க ஆரம்பத்துல இயேசுவை பார்த்தீங்க, அப்புறம் சொந்தக்காரனை பார்த்தீங்க, ஊருக்காரனை பார்த்தீங்க, யூடியூப்ல பேசுறன்னு பார்த்தீங்க, சில ஒப்பாரி வைக்கிற ஆளை பார்த்தீங்க. யாரை பார்த்தீங்க? சொல்லுங்க, யாரை பார்த்தீங்க? சீரியல்ல ஒப்பாரி வைக்கிற ஆளை பார்த்து உங்க வாழ்க்கை எப்படி ஆயிட்டு? நிறைய வாழ்க்கை. உண்மைதான் சொல்றேன். அப்ப பாருங்கன்னா, யாரை பார்க்க கூடாது? இதுக்கெல்லாம் பார்க்கவே கூடாது. ஆனா நீ இதையே பார்த்துட்டு இருந்தா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஆண்டவரை பார்க்கறதா நம்முடைய வேலை. ஆனா நம்ம என்ன செய்யறோம்? உலகத்தை பார்க்கறது, அவளை பார்க்கறது, பக்கத்து வீட்டுக்காரனை பார்க்கறது. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அன்ன காலைல சொன்ன டாபிக், இந்த கைரேகை இந்த உலகத்துல எல்லாருக்கும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அல்லேலூயா. அப்ப உன்னையும் என்னையும் படைத்த தேவன் உனக்குரிய காரியத்தை உனக்கு வைத்திருக்கிறார். அவ்வளவன் கிரியைக்கு தக்கதாய் பலனை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்படியானால் ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவன் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஆரம்பத்தில் கொண்ட ஓட்டத்தை வாசிக்கலாம். எபிரேயர் புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, எதையா பாரமான எல்லாவற்றையும் எப்படி ஓட்டத்தை நமக்கு நியமித்த ஓட்டம். மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்பது வேற, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் என்பது வேற, சிவில் இன்ஜினியர் வேற. அல்லேலூயா. மூணும் ஒரே இன்ஜினியர் தான் அந்த பில்டிங்குள்ள இருக்காங்க. அல்லேலூயா. எலக்ட்ரிக்கல்ல ஒரு ஆள் இருக்காங்க, சிவில்ல ஒரு ஆள் இருக்காங்க, மெக்கானிக்கல்ல ஒரு இது இருக்கு. அப்போ மூணு வெவ்வேறு டிபார்ட்மெண்ட். ஆனா நம்ம நினைக்கிறோம், இப்படி போட்டு குழப்பி விடுதோம். அப்ப அவனுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவோம். அதான் காலையில சொல்றேன், நீங்க பொறுமையா இருங்கன்னு சொல்லி. அப்ப ஆவியானவர் பேசுறாரு, நீ எதை குறித்தும் பயப்படாத. யாரை நோக்கி பார்க்கணும்? இயேசுவை நோக்கி பார்க்கணும். நம்ம பேதுரு தண்ணியில இறங்கிட்டார். அல்லேலூயா. உலகத்திலே 2வது இறங்கின ஒரே ஆளா பேதுரு தான். அல்லேலூயா. சீசர்களை யாருக்குமே என்ன இல்ல, இறங்கல. ஏன்னா இவன் ரொம்ப எமோஷனலா, ரைட் ஓகே இறங்கலான்னு இறங்கிட்டான். அப்புறம் வாசிங்க. பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்திலே போக ஜலத்தின் மீது நடந்தான். நல்ல கவனிங்க, காற்று
பலமா இருக்கிறதை கண்டு பயந்து, போதும் பாருங்க, காற்று பலமா இருக்கிறதை கண்டு பயந்து, அதான் முக்கியம். அப்ப என்ன காரியம்? பயம்தான் மேட்ரு. அப்ப என்ன காரணம்னா, பேதுரு இயேசுவை நோக்கி பார்த்திருக்கான். அதுக்கு முதல் வசனம் சொல்லுது, அவன் கடலிலே நடந்தான் என்று போட்டிருக்கு. அதற்கு அவர் வா என்றார். அப்போது பேதுரு படகை விட்டு இறங்கி இயேசுவிடத்தில் போக ஜலத்தின் மேல் வாக் பண்றார். இப்ப எதுக்கு நடக்கிறாரு? ஜலத்தின் மேல் தான் அவன் நடக்கிறாரு. எதை பார்க்கிறாரு? ஜலத்தின் மேல தான் நடக்கிறாரு. ஆனா ஆண்டவரா இயேசுவை பார்க்கிறார். அல்லேலூயா. யாரை பார்க்கிறாரு? ஆண்டவரா இயேசுவை பார்க்கிறாரு. சூழ்நிலையை பார்க்கல, நம்ம தண்ணியில தான் நடக்கிறோம் அதை பார்க்கல. அவர் பார்த்தவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர். அல்லேலூயா. அவரை நோக்கி பார்த்து நடந்தாரு. வாழ்க்கை கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. ஆனா என்ன பண்ணினாருன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த வசனம் சொல்லுது, காற்று பலமாய் வீசி கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, நீ அவர் என்ன சொல்ல, பரவாயில்லப்பா மத்தவெல்லாம் வரல, நீ மட்டும் வந்திருக்கோம், நம்ம எல்லாம் என்கரேஜ் பண்ணிருப்போம். ஆனா அவர் என்ன பண்ணல, என்கரேஜ் பண்ணவே இல்லை. என்ன சொன்னாரு? அற்ப ஏன் சந்தேகப்பட்டாய்? அல்லேலூயா. அப்போ பேதுருடைய வாழ்க்கையில நடந்த காரியம் என்னன்னா, அவன் ஆண்டவரை பார்க்கும் போது, பார்த்துட்டு இருக்கும் போது லைஃப் நல்லா போச்சு. அல்லேலூயா. லைஃப் எப்படி போச்சு? நல்லா போச்சு. ஆனா ஆண்டவரை விட்டுட்டு சூழ்நிலையை பார்க்கும் போது, அந்த காத்தையும் அந்த கடலையும், கடல் கொந்தளிக்கதையும் இதையும் பார்க்கும் போது பிரச்சனை வந்துட்டு. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு சாயங்கால வேலையில நீ யாரை நோக்கி பார்க்கணும்னா, ஆண்டவர் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. உன் கடன் பிரச்சனை இருக்கலாம், உன் வீட்டுல பிரச்சனை இருக்கலாம், உன் வீட்டுல போராட்டம் இருக்கலாம், எல்லாத்தையும் மாற பண்ண ஒரு ஆண்டவர். அல்லேலூயா. அவர்தான் நீ பார்க்கணும். உன் பிரச்சனையை குறித்து பேசக்கூடாது. எந்த கிறிஸ்தவன்ட்ட போய் கேளு, எப்பா நீ நல்லா இருக்கியான்னு கேளு. இந்த பொண்ணு கேட்டா, இல்ல பாஸ்டர் ரொம்ப பிரச்சனையா தான் இருக்கு சொல்லுவோம். அண்ணன் கேளுங்க, எப்படி இருக்கீங்க? ஒன்னும் சரியில்லை, இன்னும் பாஸ்டிங் போட்டு ஜோமணும். என்ன காரணம்னா, நம்ம ஆண்டவரை பத்தி சரியா அறியாம இருக்கோம். அல்லேலூயா. யாரை பத்தி அறியாம இருக்கோம்? ஆண்டவரை பத்தி சரியா அறியல. ஆண்டவரை பத்தி சரியா அறிந்தவன் நான் நல்லா இருக்கேன் பிரதர் சொல்லுவான். அல்லேலூயா. இன்னைக்கு உன் வாயின் வார்த்தையை மாத்து, வாயின் எல்லாம் மாத்து, வார்த்தையை பார்த்து கிறிஸ்துக்குள் நல்லா இருக்கேன் பிரதர், சந்தோஷமா இருக்கும் பிள்ளர் அப்படின்னு சொல்லு. அல்லேலூயா. இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கையில சந்தோஷம் இல்லைங்க. நிறைய வாழ்க்கையில பாவத்துல ஜீவிக்கிறோம். ஆனா உன்னையும் என்னையும் ஆண்டவர் ரட்சித்திருப்பது இந்த உலகத்திலே பெரிய அதிசயம். அல்லேலூயா. இந்த உலகத்திலே ஜீவிப்பது பெரியமான அதிசயம். நாம் மரித்தாலும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறது அதை விட பெரிய அதிசயம். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது இந்த உலகத்திலே விலைமதிக்க முடியாத ரட்சிப்பு. அல்லேலூயா. ஆனா நம்ம அதெல்லாம் மறந்துட்டு ரொம்ப சோகமா தான் இருக்கு, கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படி இருங்க. நல்ல கவனிச்சுக்கோ, என்னைக்கு நீ ஆண்டவரை ஏத்துக்கொண்டாயோ அன்னைக்கு அவர் எல்லாம் கொடுத்துட்டார். தேவை எல்லாத்தையும் அவர் சந்திச்சிட்டார். அன்னன்னைக்கு ஆகாரத்தை அன்னன்னைக்கு நீ புசிக்கணும். அல்லேலூயா. மன்னா டெய்லி தான் பூசிக்கணும். மொத்தமாலாம் புசித்த மண்ணா கெட்டு போயிடும். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, சிறியவர்களுக்கும் பெரியவர் முதல் மண்ணா பொழிஞ்சிச்சு. அல்லேலூயா. அந்த மண்ணா எப்படி பொழிஞ்சிச்சா, வீட்டுல போய் வாசிங்க, அது கொத்தமல்லி அளவாய் காணப்படுது. எப்படி காணப்படுச்சு? எல்லாரும் சொல்லுவோம், எப்படி காணப்படுச்சு? கொத்தமல்லி அளவாய் காணப்படுச்சு. பெரிய பெரிய பாறையெல்லாம் மண்ணா உழல, கொத்தமல்லி அளவா உழிச்சு. என்னன்னா, தேவனுடைய வார்த்தையை நீங்க ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சமா புசிக்கும் போது நீங்கள் பலனடைவீர்கள். அல்லேலூயா. மனுஷன் அப்பத்தினால் நாத்திரமல்ல, தேவனிடத்தில் புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் அவன் பிழைப்பான். அல்லேலூயா. அப்பனானா நீங்க இயேசுவை நோக்கி பார்த்து இந்த தேவ வசனத்தோடு அபிஷேகத்தோடு நீங்கள் கடந்து வரும்போது எல்லா பிரச்சனையும் ஒண்ணும் இல்லாமல் போய்விடும். அல்லேலூயா. ஒண்ணும் இல்லாம போயிடும். ஏன்னா உலகத்தில் இருப்பு நம்மில் இருக்கிறவர் அவர் சொல்லுறாரு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் சொல்லுகிறார், நீ பயப்படாத. நம்ம என்ன சொல்றோம்? நீர்லாம் சொல்றதுல போய், எனக்கு அவன் சொன்னா நல்லா இருக்கும், இவன் டிவியில பேச நல்லா இருக்கும், எதையுமே இல்லை. ஆண்டவருடைய சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? அல்லேலூயா. அழுவது பாவத்துக்காக சகோதரிய, எதுக்காக அழணும்? பாவத்துக்காக. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு வந்தையோ தேவனுடைய வசனத்தை சொல்லி ஆவியில நிறைஞ்சு செபிக்கும் போது உன் தேவைகளை கத்த சந்திப்பா. அது எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய போராட்டமா இருந்தாலும் சரி, கத்தர் சந்திப்பார். ஒரு கிராமத்திலே
ஒரு குடும்பம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஆண்டவர் குடும்பத்தை ஏற்றுக்கொண்டபடினால் அந்த ஊரை விட்டு அந்த குடும்பத்தை தள்ளி வச்சுட்டாங்க. அல்லேலூயா. அந்த வீட்டிலே கணவர் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருந்தார், மனைவி ரட்சிக்கப்படவில்லை. அவர் ஒன்னும் கவலைப்படல, ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்தார். அந்த ஊரை விட்டு விலக்கி வச்சுட்டாங்க. ஜெபிச்சுட்டே இருந்தார். ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபிச்சுட்டார். கர்த்தர் என்ன பண்ணார்னா அவருக்கு ஒரு கடையை கொடுத்தார். என்ன கொடுத்தாரு? கடையை கொடுத்தார். இன்னொரு தம்பிக்கு என்ன கொடுத்தார்? ஒரு வேன் ஓட்டக்கூடிய இந்த ட்ரக்கர்னு சொல்லி பழைய காலத்துல ஜீப் மாதிரி இருக்கும், அந்த வண்டி அவர் ஓட்டினார். 2 பேரும் இப்படி தொழில் பண்ண. ஆனா ஊர்ல எதுவும் செய்ய மாட்டாங்க, யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, சொல்லுங்க என்ன செய்ய வேண்டாங்க, பேசவே மாட்டாங்க. ஆனா நல்ல கவனிங்க, அவர் சத்தியத்தை நல்லா அறிஞ்சிருக்கா. கையை தட்டி ஆண்டவரையும் பயப்படுத்துவோம். நல்லா கவனிங்க, சத்தியத்தை அறிஞ்சவன் பயப்பட மாட்டான். எல்லாம் சொல்லுங்க, பயப்படவே மாட்டான். உலகத்தில் இருக்கு நம்ம இருக்கிறவர் பெரியவர், நீ ஒன்னும் பயப்பட ஒன்னும் சொல்லி இவங்க ஒன்னும் கண்டுக்கல, எல்லாரையும் பாய்க்கல, அப்படி கடை வச்சுட்டே இருந்தாங்க. கர்த்தர் குறிப்பிட்ட நாள்ல பாத்தீங்கன்னா ஆண்டவர் சொல்லும் போது அவர் மனைவிகளை சந்தித்தார். அல்லேலூயா. அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு அந்த ஊர்ல இருக்கிறவனை காட்டிலும் இவங்களை கர்த்தர் தலைகளை உயர்த்தினார். அல்லேலூயா. அந்த ஊர்ல இருக்கவனை காட்டிலும் இவர்கள் பிசினஸ்ல உயர்ந்து வந்தார்கள். அந்த ஊர் அவர்களை பார்த்து ஆச்சரியப்பட்டது. அந்த ஊர்கள் ஆச்சரியப்பட்டு நாம் தள்ளி வைத்தோம், ஆனால் தேவன் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. தள்ளப்பட்ட கல் உன்னுடைய வாழ்க்கையிலே மூளைக்கல் ஆயிடுச்சு. அல்லேலூயா. ஆண்டவருக்கு என்று வாழ்ந்தார்கள். அந்த ஊரிலே 25 பேரை ஆண்டவருக்குள் கொண்டு வந்தார்கள். இதுதான் உண்மையான ஒரு ரட்சிப்பின் அனுபவம். நீ எத்தனை வருஷமாய் சபைக்கு வருகிறாய், எத்தனை வருஷமாய் ஜெபிக்கிறாய், என்னென்ன காரியங்களை பண்ணுகிறாய், ஆனால் ஆண்டவருக்கு என்று நீ என்ன சொல்லுகிறாய்? அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே பயப்படாது என்று சொல்லுகிற தேவனை நோக்கி நீங்கள் பார்க்கும்போது உங்கள் பிரச்சனைகள் ஒன்றுமில்லாமல் ஆகிவிடும், உங்கள் போராட்டங்கள் ஒன்றுமில்லாகிவிடும். தேவன் அவனை பார்த்து சொன்னார், பயப்படாதே அற்ப விசுவாசி என்று சொன்னார். அப்ப இன்னைக்கு சாயங்கால வேளையில கர்த்தர் சொல்றாரு, இந்த எல்லா பயத்தையும் தள்ளி ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் போது கர்த்தர் நமக்கு பயப்படாதே சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆனா நம்ம என்ன பண்றோம்? அநேக காரியத்துக்கு பயப்படுறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் 34வது வசனத்தை வாசிக்கலாம். நீ வாசித்த உங்கள் விருதியங்கள் பெருந்திண்டினாலும் அப்ப நம்ம எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாது? சாப்பாடை குறித்து கவலைப்படக்கூடாது, இந்த உலக காரியங்களை குறித்து கவலைப்படக்கூடாது, எதையுமே நீங்க என்ன பண்ணக்கூடாது, கவலை. அப்ப இதெல்லாம் எப்படிமா? எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். எல்லாத்தையும் என்ன செய்வார்? கர்த்தர் பார்த்துக்கொள்வார். ஏன்னா அவர் பெரிய தேவனா இருக்கு. அவர் உங்களுக்குள்ள வரும்போது உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? சங்கீதம் 55:22 சொல்லுது. சங்கீதம் 52:25 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோது என்ன செய்ய மாட்டாரு, தள்ளாட விடவே மாட்டார். அப்ப கர்த்தருக்குள்ள இருக்கும் போது அவருக்கு பயப்படாம நீங்க ஸ்ட்ராங்கா சத்தியத்துக்காண்டி வாழும் போது கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன போராட்டம் வந்தாலும் சரி, கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லவரா இருக்கிறார். காரணம் உலகத்தில் இருக்கிற உங்களுக்கு இருக்கிற எப்படி இருக்கிறார்? பெரியவரா இருக்கிறார். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அநேகரை குறித்து பயப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த 2025 வருஷத்துல இந்த 25வது வருஷம் தொடக்கும் போது கர்த்தர் சொன்னாரு, நீ பயப்படாத, நீ என்ன செய்யாத, பயப்படாத, நான் உன் கூடவே இருக்கிறேன். எங்க இருக்கிறேன்? உன் கூடவே நான் இருக்கிறேன், நீ பயப்படாத என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி பயப்படாத சொன்ன தேவன் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய வேண்டுமானால் ஆண்டவருக்கண்டு தம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, கர்த்தாவே நான் பயப்பட மாட்டேன் ஆண்டவரே, நீ என்னோடு கூட இருக்கிற ஆண்டவரே, என் பிரச்சனைகளை பார்க்கிறவர் நீர் ஆண்டவரே, என் தேவைகளை அறிந்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே, எல்லாம் உம்மால் ஆகும் ஆண்டவரே. அவர் நம்மளை விசாரிக்கிற தேவனாயிருக்கார். எப்படி இருக்கிறாரு? அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். நம்முடைய விசாரிக்கிற தேவன். வாசிங்க 1 பேதுரு 5:7. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அப்போ நம்ம எப்படி தேவனா இருக்கிறார்? விசாரிக்கிற தேவனா இருக்க. விசாரிக்கிற தேவன் சொல்றாரு, நீ கவலைப்படாத, நீ என்ன பண்ணாத, கவலைப்படாத, உனக்குண்ட எல்லா தேவைகளையும் நான் சந்திப்பேன் சொல்றார். ஆதாம் ஏதான் பாவம் செஞ்சார்கள், தேவனுக்கு பயந்து ஏதாம் தோட்டத்திலிருந்து வெளியே வந்தால் என்று வேதம் சொல்லுகிறது. சவுல்
பயந்தபடியினால் தேவ ராஜ்யத்தை அவன் இழந்து போனான் என்று வாசிக்கிறோம். இந்த சாயங்கால வேளையிலே பேதுரு ஆண்டவரை பார்க்காதபடி சூழ்நிலை கண்டபடி அவன் பயந்தபடியினால் தன்னிலே மூழ்கி போனான் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. இந்த சாயங்கால வேளையிலே நம்ம அழைத்த தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவரை நோக்கி நாம் நடக்க ஆரம்பிப்போம். அல்லேலூயா. அவரை நோக்கி காத்திருந்து, ஆண்டவரே பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாரும் முழங்கால் போடலாமா? எல்லாரும் முழங்கால் போட்டுட்டு, ஆண்டவரே இந்த 3 காரியங்களை எங்களுக்கு சொன்னேன் ஐயா. நான் அநேக நேரத்திலே கவலைப்படுகிறேன், அநேக நேரத்தில் மனுஷனை பார்த்து பயப்படுறேன், அநேக நேரத்திலே சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறேன். எல்லாரும் ஒப்பு கொடுங்க, எல்லாரும் ஒப்பு கொடுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாரும் சொல்லுங்க. இது சாயங்கால நேரத்துல இது ஆண்டவரோடு உறவாடுற நேரம். சகோதரியே, நீ கவலையோடு வந்திருக்கலாம், கடன் பிரச்சனையோடு வந்திருக்கலாம். அப்பா, எங்க ஊர்ல எங்களுக்கு யாருமே இல்லப்பா, நாங்க அனாதையாக்கப்பட்டவளா இருக்கிறோம், எங்கள் சூழ்நிலைகள் மிகுந்த தோல்வியா இருக்குது. ஆண்டவரே, ஆண்டவர்ட்ட உங்களை ஒப்பு கொடுங்க, ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுங்க. இது மனுஷனுடைய வார்த்தை அல்ல. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்பது வார்த்தையும் பூமியும் உண்டாக்கினே, அது கர்த்தருடைய வார்த்தை. பிரியமானவளே, அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு உன்னை முழுவதுமாய் ஒப்புக்கொடு. ஆண்டவரை பார்த்து சொல்லு, அப்பா அப்பா, நீங்க நான் சந்தேகப்பட்டதுக்காக மன்னிங்க ஆண்டவரே, நீ எங்களோடு இருக்கிறாயா. அப்பா, என் வாழ்க்கையை முழுவதும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். அப்பா, என் கடன் பிரச்சனை குறித்து நான் பயப்படுறேன். எல்லாரும் சொல்லுங்க, அப்பா நான் கடன் பிரச்சனை குறித்து பயப்படுறேன், கோர்ட்டு கேஸ குறித்து பயப்படுறேன், பொல்லாத மனுஷர்களை குறித்து பயப்படுறேன்ப்பா. இந்த பயம் என்னை சூழ்ந்து நிற்கிறதப்பா, இந்த பயம் என்னை தாழ்ந்து நிற்கிறதப்பா. உமக்குள்ளே உமக்குள்ளே ஆண்டவரே, அப்பா இந்த சாயங்கால வேளையில என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறேன். யாரெல்லாம் கடன் பிரச்சனை என்ற பயத்துல வந்திருக்கிறீங்க, யாரெல்லாம் குடும்ப பிரச்சனை வந்திருக்கிற, யாரெல்லாம் சொத்து பிரச்சனை வந்திருக்க, இந்த காரியத்தை ஆண்டவர்ட்ட ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு. அப்பா அப்பா எல்லாம் சொல்லுங்க, அப்பா என் பயத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்கப்பா, என் பயத்தை எடுத்து போடுங்கப்பா, என் பயத்தை எடுத்து போடுங்கப்பா. எங்களுக்கு ஏதாயிலும் ஒரு காரியத்திலே நீங்க உதவி செய்யுங்கப்பா. நான் நோயை குறித்து பயப்படுறேன், என் சொந்தக்காரங்களை குறித்து பயப்படுறேன், என் முதலியாளியை குறித்து பயப்படுறேன், அநேகரை குறித்து நான் பயப்படுறேன்ப்பா. இந்த சாயங்காலத்துல என் மேல இரக்கம் வைங்கப்பா. நீ பயப்படாது, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்னீங்களப்பா. என் கூட வாங்கப்பா, என் கூட வாங்கப்பா, என்னோடு கூட நடங்கப்பா. அப்பா, என் கடன் பிரச்சனை என்ற சுமை இருக்குதப்பா. அப்பா, என் குடும்பத்துல பிரச்சனைப்பா, மனைவியால பிரச்சனை, என் கணவனால பிரச்சனை. அப்பா, நான் கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிறேன்ப்பா, எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லை. அப்பா அப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுங்க, இயேசுவே இயேசுவே என்று கூப்பிடுங்க. யாரெல்லாம் வியாதியோடு வந்திருக்கிறீங்களோ அவர்களை கூப்பிடுங்க. அப்பா, என் வியாதி என்னை விட்டு எடுத்து போடுங்க. இயேசுவே இயேசுவே, நீர் மனதுருகும் ஆண்டவரே, நீ மனதுருகும் ஆண்டவரே. நான் இது எதை குறித்தும் பயப்பட மாட்டேன். எல்லாரும் சொல்வோம், உலகத்தில் இருக்கிறோம் நம்மில் இருக்கிறவர் பெரியவர், உலகத்தில் இருக்கிறவிலும் நம்மில் இருக்கிறவர் பயன. எல்லாம் சொல்லுவோம், இயேசுவின் வல்லமை நாமத்திலே எல்லா பயத்தின் ஆவியை வெளியேறு. எல்லாம் அறிக்கைடுங்க, எல்லா வாயில அறிக்கைடுங்க. யாரும் சும்மா இருக்காண்டாம், யாரும் சும்மா இருக்காண்டாம். அறிக்கையிடு, பயத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்திலே வெளியேறு.